இந்த பென்ட்ரைவ் இவகிட்ட இருக்கே, இதை எப்படி வாங்குறது? பாப்போம். என்னது? பொன் டிரைவ். ஹலோ, அது எனக்கு தெரியுது. என்னது? சொல்றேன்ல, பொண்ணு டிரைவ். நிச்சயமா முடியல. என்னதுன்னா என்னோட பென் டிரைவ்னு அர்த்தம். இது மது. இது மதுவோட பென் டிரைவ்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது உங்களோட பொண்ணு டிரைவ்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி எல்லா பக்கமும் கேட்டு போட்டா நான் என்ன பண்றது? மது கையில இந்த பென் டிரைவ் போச்சுன்னா முதல்ல பிளான் டிராப், அப்புறம் எனக்கு ஆப்படிச்சிருவாங்க. கால்ல விழுந்தாவது இதை எப்படியாவது வாங்கிடுறா சுந்தர பாண்டி. துர்கா, நீ நல்ல பொண்ணு தானே, என்ன நம்பு. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. என்ன சொன்னா இவ நம்புவா? என் மாமியார் மேல சத்தியமா இது ஏன் பென் டிரைவ்மா? அண்ணே, காமெடி பண்ணாதீங்க. என்ன காமெடியா? சீரியஸா சொல்றமா? நீங்க சீரியஸா பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் உங்க முகமெல்லாம் ரத்த காயமா இருக்கு? ஆஹா, என் பொண்டாட்டி ஏறி மிதிச்சத சொன்னா கேவலமா நினைச்சிருவாளே. துர்கா ஆண்டி, துர்கா ஆண்டி, ஆண்டி இது எங்க அம்மாவோட பென் டிரைவ் தான். என் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போட்டோஸ்லாம் இதுல தான் இருக்கு. இதுல 8 GB ன்னு போட்டு இருக்கும் பாருங்க. நமக்கு என்ன தெரிய போகுது? நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். துர்கா, சித்ரா தேவி அம்மா லெமன் டீ கேட்டாங்க, போய் கொண்டு வா. இது கொண்டு வரேன். என்னடா உலகம் இது? ஒரு பெரிய மனுஷன் சொன்னா நம்ப மாட்டாங்க, ஒரு குழந்தை சொன்னா அதை நம்பி நம்மள நொங்க எடுக்கிறாங்க. இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது? எது எப்படி போனா என்ன? நம்ம மூஞ்சிதான் வீங்குது. சரி, தேனு கையால ஒரு ஒத்தனத்தை கொடுத்து பாப்போம். தேனு. மேடம், மே ஐ கம் இன்? வா. இன்ஜினியர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? மேடம், பேசிட்டேன் மேடம். 2 பேர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுவியா? இல்ல மேடம், பேசிட்டு உடனே கன்ஃபார்ம் பண்றேன் மேடம். பி ஆன் த ஜாப். இப்ப பேசுறேன் மேடம். அம்மா, இந்த கலையை அவ எங்க கத்துக்கிட்டான்னு தெரியல. நம்ம பர்சனாலிட்டியை எப்படிலாம் வீக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பார்த்து பஞ்சர் ஆக்கியிருக்கா. அம்மா, என்ன செல்லக்குட்டி? இப்போ என் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போட்டோஸ்லாம் நீங்க பார்த்தே ஆகணும். சரி, பார்த்துட்டா போச்சு. கொடு. ஹலோ. ஓகே ஓகே ஓகே. யா, நான் பார்க்குறேன். இன்ஜினியர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நானே உங்ககிட்ட பேசுறேன். ஓகே? ப்ளீஸ் அம்மா, போட்டோவை பாருங்க. சாரிடா கண்ணா, இப்ப பாத்துடா. ஓகே.
என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. அப்புறம்னா அம்மா ஓகே ஓகே பாத்து வரக்கூடாதா? இது ஒண்ணும் இல்லடா. என்னாச்சு? குழந்தை கீழே விழுந்து கத்துற சத்தம் ரூம்ல இருக்கிற எனக்கு கேக்குது, இங்க இருக்கிற உங்களுக்கு கேக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. ஏய் பார்த்து ஜாக்கிரதையா வர மாட்டியா? அப்புறம்னா அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. குழந்தை கூட பாத்துக்காம எங்கடி போயிட்டான் உன் அண்ணன்? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. வா. மேடம்கிட்ட இப்ப போய் சொல்லலாமா? வேணாம், இப்ப போய் சொன்னோம்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அப்புறமா போய் சொல்லிப்போம். வாங்கிட்டு வந்தனே, வாங்கிட்டு வரவா? அன்னைக்கு மாதிரி 2 பேரும் ஊட்டி விட்டுக்கலாம். வாடி வா. ஆ, உன்னதான் தேடிட்டு இருக்க. அவகிட்ட வந்து ஏதாவது கேட்கும் போது சமாளிச்சிரு, சரியா? டேய், உங்க ஒரு வேலைய சொன்னா செய்ய மாட்டியா நீ? என்ன பண்ற நீ? போய் வேலைய பாரு போ. சரிங்க சார். போ போ போ. ஏய் இந்த வந்துட்டேன் இங்க பேபிமா. வா. அம்மா ஒரு போன் ஒன்னு வந்திருக்குமா, அத பேசிட்டு வந்துடுறேம்மா. ஹலோ. வராத போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்லம்மா, ஆல்ரெடி வந்த போனுமா. ஒரு நிமிஷமா பேசிட்டு வந்துடுறேம்மா. ஓஹோ ஒரே ஒரு நிமிஷமா. சொல்லுங்க. போடி போ, உள்ளதானே வருவ. குடிக்க தண்ணி தண்ணி. எடுத்துட்டு வர மாட்டியா? என்ன மூச்சு வாங்குதா? உனக்கு தான் கொண்டு வர சொன்னா, குடி. நீங்க விக்கல் எடுக்கிறீங்களேன்னு வேகமா எடுத்துட்டு வந்தேன். எதுலதான் விளையாடுறதுன்னு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைச்ச? விக்கல் வந்துச்சு. இப்ப நீ என்ன திட்டுற போறே இருது. கூட தேங்க்யூ. எனக்கு விக்கல எடுக்கல, பொறையும் ஏறல. உன் கூட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் நாளைக்கு பீச்சுக்கு போலாமான்னு கேட்க கூப்பிட்டேன். இவங்கள மாதிரி அலையில போய் விளையாடலாமா? விளையாடலாமே. ஐயோ, நிஜமாவா? மதுமா ரெடியா தான் இருக்காங்க. அவங்கள நான் உடனே வர சொல்றேன். 2 பேரும் சந்தோஷமா பீச்சுக்கு போய்
பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விளையாடுங்க. நான் எவ்வளவு டீசெண்டா போலாமான்னு கேட்டேன். நீ என்னடானா கடுப்பேத்துற. வர வர உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இனிமே பர்மிஷன்லாம் கிடையாது, ஒன்லி கன்ஃபர்மேஷன் தான். நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போறோம். இதே மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அந்த மது. எல்லாம் என் அம்மா குடுக்கிற இடம். Hi Shyamala, how are you? நாளைக்கா? ஓகே வா வா. எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் உனக்காக நான் கேன்சல் பண்றேன். நோ 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 நோ, கண்டிப்பா நீ என் வீட்ல தான் தங்கணும். ஷூர், நேர்ல பேசிக்கலாம் வா. ஓகே, see you tomorrow. ஆண்டி யார் வராங்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல இருந்தே நாங்க ஒண்ணா படிச்சோம். ஷாம்லா ஆண்டி அம்மா வராங்க? ஆமா பர்ணா, நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. சூப்பர்மா. அம்மா, நாளைக்கு கோயம்புத்தூர் மில் ஓனர் பையன் கல்யாணத்துக்கு போகணும். ஓ, அத மறந்துட்டனே. ரொம்ப முக்கியமான கல்யாணம் ஆச்சே. இப்ப என்ன பண்றது ருத்ரையா? நம்ம அப்பர்ணாவையும் சுந்தரியும் நீங்க உங்க சார்பா அனுப்பி வச்சா அவங்க 2 பேரும் போயிட்டு வந்துருவாங்களே. வர வர சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு பீச்சுக்கு வர வைக்க பிளான் பண்ணுவீங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்றேன். மதுமா, ஏய், என்னங்க? ஆண்டி, அது வந்து கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு நீங்களும் ரிஷியும் ஜோடியா போலாமேன்னு துர்கா சொல்றா. நல்ல ஐடியா ஆச்சு. எனக்கு தோணல பாரு. அவங்க 2 பேரையும் போக சொல்லிடக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணோம். இந்த பொண்ணு எதுக்கு இப்ப நடுவுல வந்து ஏடா கூட பண்ணிட்டு இருக்கு? ரிஷியும் மதுவும் போயிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க ருத்ரையா. சரிங்கம்மா. பாலாஜி அண்ணா, நீ டிக்கெட் புக் பண்ணு. ஓகேண்ணா. சொன்னா கேளு பாலாஜி. பாலாஜி மேடம், ரிசீவும் அதுவும் கோயம்புத்தூர் போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவைலபிள். நீங்க ஓகேனா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மேடம். வெரி குட். 2 பேருக்கும் டிக்கெட் போட்டுடு. ஓகே மேடம்.
டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். வெரி குட். டுமாரோ மார்னிங் 10:15 ஃப்ளைட் மேடம். ஓ சூப்பர். மாம், கல்யாணம் கூட இன்னும் நடக்கல, அதுக்குள்ள ரிஷியும் மதுவும் ஜோடியா அனுப்பணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இது சித்ரா தேவி மருமகன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதான் எனக்கு பெருமை. மருமகளை ஓவரா தான் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். நம்ம பிளான்ல மண்ணாளி போட்டுட்டு போயிட்டால. பாஸ் யாரை கேட்டு நீ இப்ப இந்த டிக்கெட்டை போட்ட? இந்த மாசம் சம்பளம் கட். பாஸ் 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 என்ன பாஸ்? பாஸோட மனசை புரிஞ்சு வேலை செஞ்சா உன் பர்ஸ் நிறையும், இல்லனா உன் பர்ஸ் கிணியும். புரியுதா? போ. எல்லா பிராணி சொத்தம் போயிட்டடா. ஆஹா, ஏன் மணி பர்ஸுக்கு நானே ஒல வச்சுக்கிட்டேன்னா பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ரிஷி சார், முகம் வாடி இருக்கு. போங்க, போய் புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆவுங்க. மது கூட கோயம்புத்தூர் போகணும்ல. நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால நீ என்ன பிளான் பண்ணி கோயம்புத்தூர் போக வச்சுட்ட. எனக்கு உங்களை மாதிரி மொக்கையா பிளான் பண்ண தெரியாது, அதுவா வரும். இன்னைக்கு ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இது ரொம்ப தப்பாச்சு. மதுமாவோட ட்ரெஸ் தேய்ச்சி தயார் பண்ணிட்டேன். இதுக்கு பொருத்தமா உங்க ட்ரெஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா நான் தேய்ச்சி தயார் பண்ணிடுவேன். அப்பதான் மதுமாக்கு உங்களுக்கும் ட்ரெஸ் பொருத்தமும் நல்லா இருக்கும், ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும். சரி துர்கா,
நீயே வந்து மது ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா என்னோட ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணிடு. ஓகே ம் பாய். ம்